மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு ஊராட்சியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையே சேவை இயக்கம் 2024 என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் முன்னிலையில் விழிப்புணர்வு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தூய்மையாகவும் சுகாதாரமாக இருப்பதை நாம் பொறுப்பேற்றுக் கொண்டால் நம் நாடு, நம் மாநிலம், நம் பகுதி தூய்மையாக இருக்கும் என்ற அடிப்படையில் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்ட மாட்டோம். கழிவுநீர் தேங்காமல் பாதுகாப்போம். வீட்டில் உள்ள மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி உரமாக்கி தோட்டங்களை பயன்படுத்துவோம். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி ARC விஸ்வநாதன் கல்லூரி மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேரணியாக சென்றனர். வீட்டு தோட்டத்தில் கழிவுநீரை தேங்கவிட மாட்டோம். நீர் வளம் காப்போம். சாலைகளில் குப்பைகளை கொட்ட மாட்டோம். இறுதியாக பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரித்து தர வேண்டும், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது உள்ளிட்டவைகள் குறித்து MLA ராஜ்குமார் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் சித்தர்காடு ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினவேல், திமுக மாவட்ட கவுன்சிலர் குமாரசாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர், ஒன்றிய ஆணையர் விஜயலட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.